நெல்லை நீதிமன்ற வளாகத்தில் இளைஞர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக தமிழகம் முழுவதும் உள்ள நீதிமன்றத்தில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் நெல்லை நீதிமன்றம் முன்பாக துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து தொலைபேசி வாயிலாக நமது செய்தியாளர் முத்துராமன் தரும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம். நெல்லை மாவட்டம் நீதிமன்றம் முன்பாக கடந்த 20ஆம் தேதி கீழநத்தம் பகுதியை சேர்ந்த மாயாண்டி என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணை மேற்கொண்டு காவல்துறைக்கு ஒரு தகுந்த அறிவுரைகள் வழங்கப்பட்டிருந்தன. அதன்படி தமிழகம் முழுவதும் உள்ள நீதிமன்றத்தில் காவல்துறையினர் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து இன்று நெல்லை மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றம் முன்பாக துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது நீதிமன்றத்துக்கு 1 கிலோமீட்டர் முன்பாகவே அனைத்து வாகனங்களும் தடுத்து நிறுத்தப்பட்டு ஒரு 15 பேர் கொண்ட ஒரு காவல்துறை குழுவினர் இந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். முழுவதுமாக வாகனங்களை சோதனை செய்த பின்பாகவே வாகனங்கள் அந்த வழியாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மேலும் நீதிமன்ற வாயிலில் 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் நின்று பொதுமக்களை முழுமையாக சோதனை செய்த பின்பே நீதிமன்றத்துக்குள்ளே அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். இதற்கு மேலாக இருசக்கர வாகனத்தில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் நீதிமன்றம் முழுவதும் சுற்றி வருகிறார்கள். தொடர்ந்து நீதிமன்றத்தில் இதேபோல் பாதுகாப்பில் காவல்துறை ஈடுபடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.